நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இந்த நாள்லேயும் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையின் மூலமாக அவங்களோடு பேசி அவங்களை திருப்தியாக்கும்படி கர்த்தர் தந்த வாக்கு தத்துவத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அன்பு பிள்ளைகளே, இந்த வாரத்திலையும் ஒருவேளை இதுவரை நீங்கள் எப்படி இருந்திருக்கலாம், இந்த 7வது மாதத்தில் இந்த நாளில் ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் விரும்புகிற காரியம் உண்மையை விரும்புகிறார். ஏன்னா அவர் பொய்யுரையாத தேவன், தீமையை காணாத சுத்த கண்ணன். அதனால் அவர் நம்மளிடத்துலையும் என்னிடத்துலையும் உங்களிடத்துலையும் உண்மையை விரும்புகிறார். அதான் வேதவசனம் சொல்கிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அன்பு பிள்ளைகளே, அதனால் இப்போ எங்கே பார்த்தாலும் அலுவலகம், வேலை, எந்த ஒரு இடத்துல பார்த்தாலும் உண்மை இல்லை. பிள்ளைங்கிட்ட உண்மை இல்லை, கணவர்கிட்ட உண்மை இல்லை, ஒருவேளை பள்ளி மாணவர்கிட்ட கூட உண்மை இல்லை. நம்ம அப்படி பார்க்கும்போது உண்மையே இல்லை. ஆனால் என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் உண்மையாக இருக்கணும். வேத வசனம் சொல்கிறது, உண்மையுள்ள மனிதன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் உண்மையாக இருப்போம். ஒருவேளை நீங்கள் உண்மையாக இருந்தால் தான் உங்கள் பின் சந்ததி உண்மையாக இருக்கும். அதனால தான் இங்கே இந்த சாலமன் என்ன சொல்கிறாரு, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். வேதாகமத்தில் அதற்கு ஆதாரமாக நம்ம பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஒரு எஜமானன் ஒருவருக்கு 5 தாலந்தை கொடுக்கிறார். இன்னொருவர் அழைத்து 2 தாலந்தை கொடுக்கிறார். இன்னொருவர் அழைத்து 1 தாலந்தை கொடுக்கிறார். இந்த 5 தாலந்தை உடையவர் அதை 10 மடங்கு ஆக்கிவிட்டார். அதே போல அந்த 2 தாலந்தை உடையவர் அதை 4 மடங்காய் மாற்றிவிட்டார். இந்த 1 தாலந்தை உடையவர் ஒரே ஒரு தாலந்தை உடையவர் அதை அப்படி என்ன செஞ்சிட்டாரு, புதைத்து வைத்து விட்டார். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை எஜமானன் வருகிறார், நான் கொடுத்த காரியத்தை என் பிள்ளைகளை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி விசாரிக்கிறார். 5 தாலந்தை உடையவன் 10 தாலந்தை கொண்டுகிட்டு சந்தோஷமாக வருகிறார். உடனே அந்த எஜமானன் வாழ்த்தி, நீ 10 பட்டணத்துக்கு ஒரு அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் அதே இது 2 தாலந்தை உடையவர் 4 தாலந்தையை காண்பித்த உடனே அவர் மகிழ்ச்சி அடைந்து 4 பட்டணத்துக்கு ஒரு அதிகாரியாக மாற்றுவேன். 1 தாலந்தை உடையவர் புதைத்து வைத்து வறுமையாய் வைத்து நிற்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஒரு தாலந்தை உடையவர் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டார். அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் 5 தாலந்தை உடையவர்களாக இருக்கிறோமா? அந்த 2 தாலந்தை உடையவர் 4 தாலந்தாக மாற்றினாரே, அப்படி இருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள். உண்மையாக இருக்கும்போது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். என்றைக்குமே நீங்கள் உண்மையாக இருக்கு. நீங்கள் உண்மையாக இருக்கும்போது உங்கள் பின் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் உண்மையாக இருக்கும்போது பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போக முடியதில்லை, கர்த்தர் அந்த தேடி அந்த ஆசீர்வாதத்தை தருவார். சோர்ந்து போகாதீர்கள், மனம் தளர்ந்து விடாதீர்கள். இன்னும் நீங்கள் உண்மையாக இருங்க, விரும்புங்க. இன்னும் நீங்கள் உண்மையாக இருங்க. அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியாக மாற்றுவார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தில் அதிகாரியாக மாற்றுவேன் என்று சொல்கிறான். அன்பு பிள்ளைகளே, பயப்படாதீர்கள், விசுவாசம் உள்ளவங்களாக இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பான். எனக்கு ஒரு அலுவலகத்தில் ஒரு பணி செய்த ஒரு அன்பு தம்பி தெரியும். சின்ன தம்பி, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார். எல்லா இடத்துக்கும் ரவுண்டிங் அடிப்பார். அவர் காப்பி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த அலுவலகத்தில். அவருடைய உண்மையை பார்த்து அந்த எஜமானன் ஒவ்வொரு நாளும் அவர் உண்மையாக இருக்கிறத பார்த்து அவருக்கு ஒரு மேனேஜர் போஸ்ட்டே கொடுத்தார். காரணம், அவர் அந்த டீ கொடுக்குறதுலையும் கூட எங்கேயும் கிளாஸ் கிடக்காது, கரெக்ட் டைமுக்கு கொடுத்துருவார். காலையில் 11 மணியா கரெக்டு, ஈவினிங் 4 மணியா கரெக்டு. அதே போல் ஒரு இடத்துல ஒரு சொட்டு சிந்திருக்காது. அப்படி எல்லாவற்றிலையும் உண்மையாக இருந்தால் நீங்கள் அந்த ஒரு பெரிய அதிகாரியாக மாறி இருக்கிறார். அந்த அலுவலகத்தில் ஒரு மேனேஜராக இருக்கார். அவரை பார்த்தோன்னே பெரிய அதிசயமாகிவிட்டது. ஐயோ, டீ கொடுத்த தம்பி நீங்கள் மேனேஜராக இருக்காரா, இது என்ன அப்படின்னு சொல்லி. அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும்
உண்மையாக இருக்கும்போது பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். நாம் தேடி போக வேண்டாம், நம்மளை தேடி வரும். அதனால தான் நீங்களும் நானும் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை அநேகத்தில் அதிகாரியாக மாற்றுவார். பயப்படாதங்க, விசுவாசிங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலையும் உண்மையாக இருக்கும்போது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து உங்களை கனப்படுத்துவா. ஜெபிப்போமா? வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் மாற்றினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் மாற்றினீரே. வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினா இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினா இன்று நிறைவேற்றினி. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ள அவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. தகப்பனே, உங்களுக்கு நன்றி ராஜா. இந்த மகிமையான வேலை, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மகளே, மகனே, நீ யாராயிருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்துல ஒன்ன நீ அர்ப்பணி. ஒருவேளை இதுவரை நான் போய் பேசியிருந்திருக்கலாம், இதுவரை நான் துணிகரமான பாவத்தை செய்திருக்கலாம், இதுவரை யார் அறிவார் என்று சொல்லி எல்லா காரியத்திலும் ஈடுபட்டு இருந்திருக்கலாம். இப்பொழுது ஆண்டவர் உன் அருகில் வந்திருக்கிறார். மனம் திரும்பு. அவர் என்ன சொல்கிறார்? உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீ உண்மையாக இருக்கும்போது பரிபூரண ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். அப்பா, உங்களுக்கு நன்றி ஐயா. அந்த நாளிலையும் கூட கண்ணீரோடு இருக்கிற அன்பு உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கண்ணீரை தொடங்க. காயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காயத்தை ஆற்றுங்க. வேலை இல்லைன்னு கலங்குற பிள்ளைகளுக்கு வேலைக்கான வழிவாசல்களை திறந்து கொடுங்க ஐயா. இந்த சிறையிருப்பு திருப்புமா, என் வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பு மாறுமா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற மகனே, மகளே, நீ யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் நான் உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி நீ அர்ப்பணிக்கும் போது, விசுவாசிக்கும் போது நிச்சயமா கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். உன் கதறலை ஆனந்த கழிப்பா மாற்றுவான். உன் வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மையை தருவா. எந்த ஆசீர்வாதத்தை இழந்தியோ அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பா. எந்த ஆசீர்வாதத்துக்கு எதிர்கொண்டு ஏங்கி கொண்டு இருக்கிறியோ, அது திருமணமாக இருக்கலாம், கற்பத்தின் கனியாக இருக்கலாம், நீ விரும்புகிற மேற் படிப்பாக இருக்கலாம், நீ விரும்புகிற ரிசல்ட்டாக இருக்கலாம், நீ விரும்புகிற ஊதியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் கலங்கி கொண்டு இருக்கிறான், ஏதோ ஒரு காரியத்தில் புலம்பி கொண்டு இருக்கிறான். என் தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தில் நான் வந்து உன்னை ஆசீர்வதித்து பரிபூரண ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்கிறான். நீ உண்மையாக இருக்கும்போது நான் பரிபூரண ஆசீர்வாதத்தை தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க, கர்த்தர் அப்படியே செய்வா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிங்க, நம்புங்க, ஒரு செழிப்பை காண்பீர்கள். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.